சர்க்கரை நோய் உள்ளவங்க பால் குடிக்கலாமா? பால் மட்டும் இல்லை, பால் சார்ந்த தயிர், வெண்ணெய் போன்ற டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கான வீடியோ. சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இப்போ ஆவின் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீமியமில் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் கொழுப்புச்சத்து 6 கிராம் இந்த பாலில் இருக்குது. சாலிட், ஆனால் அது கொழுப்பு கிடையாது, அது 9 கிராம் இருக்குது. புரதச்சத்து அப்படிங்கிறது 3.4 கிராம் இருக்குது. மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் 4.9 கிராம் இருக்குது. மற்றபடி தாதுக்கள், மினரல்கள் இருக்குது. இதில் கால்சியம் போன்ற மினரல்கள் அடக்கம். மொத்தமாக இதோட எனர்ஜி வேல்யூ 90 கிலோ கேலரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஆவின்ல வெவ்வேறு விதமாக கிடைக்குது. ஆவின் டயட்டு, ஆவின் கிரீன் மேஜிக், ஆவின் நைஸு, அந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஆவின் டயட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா கொழுப்புச்சத்து 1.5 கிராம் தான் இருக்குது. முன்னாடி 6 கிராம் பார்த்தோம், 1.5 கிராம் இருக்குது. சாலிட் இருக்குது, புரதம் அதே தான். கார்போஹைட்ரேட் 5 கிராம் தான் இருக்குது. சோடியம் 70 மில்லிகிராம் இருக்குது. கால்சியம் 170 மில்லிகிராம் இருக்குது. மொத்தம் 48 கிலோ கேலரி தான் இந்த பாலில் இருக்குது. ஆவின் பச்சை பாக்கெட்டு, இந்த பச்சை பாக்கெட்டில் நம்மளுக்கு கொழுப்போட அளவு எவ்வளோங்க? 4.5 கிராமு. சாலிடு 8.5 கிராமு. புரதம் 3.2. கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து 4.7. மினரல்கள் 700 மில்லிகிராம். எனர்ஜி 74 கிலோ கேலரி. அடுத்து ஆவின் டிலைட்டு. இதில் குறிப்பாக இந்த மில்க் சாலிடோட விட்டமின் ஏ அண்ட் டி இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கொழுப்பு சத்து வீதம் 3.5 கிராம், புரதம் 3.2, சர்க்கரை மாவுச்சத்து தான் இது 4.7 கிராம், கால்சியம் 110 மில்லிகிராம். மொத்த எனர்ஜி 63 கிலோ கேலரி. அடுத்து கிடைக்கக்கூடியது இந்த ப்ளூ நிற பாக்கெட்டான ஆவின் டோன்டு மில்க்கு. இதில் கொழுப்பு 3 கிராம், புரதம் 3.2 கிராம், மாவுச்சத்து 4.7 கிராம், மினரல்கள் 700 மில்லிகிராம். மொத்த கலோரி 60 கிலோ கேலரி. சரிங்க டாக்டர், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இதெல்லாம் எங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க? இது இல்லாமல் வேற பல கம்பெனிகள்லாம் இருக்கே, அதுனா ஆவின் மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பெரும்பாலும் ஆவின் எல்லாரும் பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் பல பால் பாக்கெட்டுகள், பல கம்பெனிகள் இருக்குது, ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனால் அது எல்லாமே இதே மாதிரி அளவீடுகளோடு இருக்கும். கொழுப்பு சத்து எவ்வளோன்னு இருக்கும், புரதச்சத்து எவ்வளோன்னு இருக்கும். சாலிட் நாட் ஃபேட், கொழுப்பு இல்லை ஆனால் சாலிடாக இருக்கக்கூடிய திடப்பொருள்கள் சதவிகிதம் எவ்வளோ அப்படிங்கிறது அதில் இருக்கும். மாவுச்சத்தோட அளவு இருக்கும். மொத்த கலோரி எவ்வளோ, இது எல்லாமே அதில் இருக்கும். ஆக எல்லா பால் பாக்கெட்டுகள்லையும் இருக்கும். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, இதில் எது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான விஷயங்கள் நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஆராய்ச்சிகள் என்கிட்ட பல ஆராய்ச்சிகள் இருக்குது. நான் அப்படியே டேட்டா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. அதாவது ஒரு கடந்த 20 வருடங்களில் இந்த கேள்வி தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில், ரிசர்ச் கம்யூனிட்டியில் ரொம்ப ஃபேமஸான கேள்வி. இது நல்லது செய்தா கெட்டது செய்தா? ஒருவேளை பால் சார்ந்த பொருட்கள், டைரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் சர்க்கரை நோயோட தாக்கம் அதிகமாகுதா? இப்படின்லாம் கூட நிறைய பேருக்கு டவுட் இருந்ததுனால நிறைய ஆராய்ச்சிகள், பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்குங்க. அதாவது ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் ஒவ்வொரு விதமான பாப்புலேஷன் மக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு விதமான பால். மொத்தத்தில் என்ன பிரச்சனைனா, சரியான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, இன்கன்க்ளூசிவாக தான் இருக்கு. ஆனால் இது எல்லா ஆராய்ச்சிகளையும் ஒன்றா சேர்த்து கசக்கி பிழிஞ்சு ஒரு சாறு எடுத்தோம்னா அந்த ரிசல்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி இருக்கு. ஒன்று இல்லை, 1, 2, 3 ஆராய்ச்சிகள். இதெல்லாம் எல்லா ஸ்டடியும் எடுத்து செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள். அதை வச்சு பார்க்கும்போதுங்க நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பெரும்பாலான ஸ்டடீஸ் ரிசர்ச்சில் விதவிதமான பால்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 4.5% கொழுப்பு உள்ள பால், 6% கொழுப்பு உள்ள பால், 9% கொழுப்பு உள்ள பால், 3% கொழுப்பு உள்ள பால், 1.5% கொழுப்பு உள்ள பால்னு வெவ்வேறு விதமாக கொழுப்புகள் உள்ள பாலை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சர்க்கரை நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கா? ஏன் இந்த கொழுப்புல இவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, பாலில் இருக்கக்கூடிய எல்லா கொழுப்புகளும் நல்ல கொழுப்புகள் கிடையாது. அப்படியே நம்ம பாலை குடிக்கும்போது பலதரப்பட்ட கொழுப்புகள் இருக்கிறதுனால அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே நல்ல கொழுப்பு கிடையாது. அதே மாதிரி பாலில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து மிக வேகமாக சர்க்கரை அளவுகளை ஏற்றக்கூடிய தன்மை வாய்ந்ததாக தான் இருக்குது.
அதனால இப்போ இந்த பால் வந்து உண்மையிலேயே சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பப்பட்ட அளவுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. பல ஆராய்ச்சிகளில் ரிவர்ஸாக தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. அது ஒரு நல்ல விஷயம். முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. பாலில் வந்து கால்சியம் போன்ற மினரல் சத்துக்களுக்கு, எலும்புகளோட வலிமைக்கு, உறுதிக்கு தேவைப்படுறது பால். இப்போ பெரியவங்க ஆக ஆக எலும்புகள் வலுவிழந்து போகுது இல்லையா, அப்போ கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். அதில் இருக்கக்கூடிய மற்ற தாதுக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு. அதே மாதிரி பாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் மில்க்னு சொல்லக்கூடிய கொழுப்பு நீக்கப்படாத பால், அது வந்து அப்படியே நம்மளுக்கு கொழுப்பு மாவுச்சத்து கிடைக்கிறதுனால அது வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. நாம் எடுத்துக்கக்கூடிய பால் அப்படிங்கிறது அந்த 4.5% போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, 4.5%. அந்த 4.5% கொழுப்பு உள்ள பால், இல்லை அதற்கும் கீழே டோன்டு மில்க்கு 3%, 1.5%, இந்த மாதிரி கொழுப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய பாலாக பார்த்து வாங்கி நம்ம பயன்படுத்துறது முக்கியம். அதுலேயும் வந்து அந்த பாலில் எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது இது குவான்டிட்டியும் நிறைய ஆராய்ச்சிகளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 100 ml, 200 ml, 400 ml. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 100 ml அப்படிங்கிற அளவு ஒரே 1 டம்ளர் பால் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் வந்து இந்த மாதிரி கொழுப்பு நீக்கப்பட்ட பால் எடுத்துக்கிறது தான் நல்லது. அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய மினரல் சத்துக்கள் நம்மளுக்கு கிடைச்சிடுது. 100 ml அப்படிங்கிறதுனால மாவுச்சத்து ரொம்ப அதிகம் கிடையாது, கொழுப்புகளும் இல்லை. இது அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். பல ஆராய்ச்சிகள் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்ச அந்த ஆராய்ச்சியில் இதுதான் தெரிய வருதுங்க. லோ ஃபேட் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு நீக்கப்பட்ட பால் நல்லது. ஆனால் 100 ml அப்படிங்கிற அளவில் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதும். இன்னொன்று தயிர் பொறுத்த வரைக்கும் தயிர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஏன்னா தயிர் வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இத்தனை ஆராய்ச்சிகள் எடுத்தாலும் அந்த பாலில் வந்து தயிர் பொறுத்த வரைக்கும் டவுட்டே வராமல் இருக்குது. பல ஆராய்ச்சிகளில் வந்து அது யோகர்ட் அப்படிங்கிற அளவில் யோகர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யோகர்ட்டுக்கும் தயிருக்கும் நான் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கிறேன். தயிர் வந்து நம்ம உறவு ஊற்றும்போது வெவ்வேறு விதமான கிருமிகள் நம்ம போடுறோம், அதோட அளவுகள் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. ஆனால் யோகர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது இதுதான் இத்தனை சதவிகிதம் இந்த பாக்டீரியா அந்த பாக்டீரியான்னு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கூடிய விஷயம் யோகர்ட். அதை அதில் போட்டிருக்காங்க. ஆக இதுதான் ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸே தவிர கிட்டத்தட்ட தயிரும் யோகர்ட்டும் ஒன்று தான். இந்த தயிரோ யோகர்ட்டோ இது வந்து புளிக்க வைக்கப்படுறதுனால, ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுனால இது சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபணமாயிருக்கு. மூணாவதா இந்த சீஸு பட்டர் போன்ற விஷயங்கள். இந்த சீஸில் வந்து இருக்கக்கூடிய சோடியம் இதோட அளவுகள்லாம் மாறுபடும் அப்படிங்கிறதுனால சீஸு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கல. அதாவது ஒரு 10 கிராம் 20 கிராம் அளவு சீஸு எந்த வகையிலையும் நம்மளுக்கு சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ண போகிறதில்ல. ஆனால் 50 கிராம் அதுக்கும் மேலே அப்படின்னு தாண்டி போகும்போது, சீஸோட அளவுகள் தாண்டி போகும்போது அது வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக. இன்னும் இந்த எதுவுமே வந்து ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணப்படலைனாலும் இத்தனை நாள் நடந்த ஆராய்ச்சிக்குன்னு ஒரு ரிசல்ட், ஒரு அவுட்புட் வேணும் இல்லையா, அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஆராய்ச்சிகள் இதோட முடிவுகள் இதெல்லாம் வந்து என்னைக்குனாலும் வேறுபடலாம். நாளைக்கு வேறு விதமான ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுன்னா அதையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னோட கடமை. இன்னைக்கு இதுதான் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சர்க்கரை நோயாளிகள் எல்லாரும் சரிவிகித உணவு முறை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மேலே என்னோட சேனலில் செஞ்சு காமிக்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னோட சேர்ந்து செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமான முறையில் நம்மளோட வாழ்நாளை குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னோட ஆரோக்கிய வீடியோக்கள் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கீழே கண்டிப்பாக லைக் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.